அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வீடியோல மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்ங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின்படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாக போகுது. உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பா நடக்கும். உங்க கவலைகள் குறையும். குறிப்பா விரய செலவுகள் குறையும். தேவையில்லாத விரயங்கள் அனைத்தும் குறையும். உண்மையாவே உங்க வாழ்க்கையில உங்களால உங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னா அது வெறும் 35% அளவுக்கு தான். உங்க ஆசைகள், உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய தொகை வெறும் 35% தான். உங்க கூட இருக்கவங்களுக்காக நம்பி நீங்க செலவு செய்யறது 65%. அப்ப நீங்க கடன் வாங்கறதுக்கான நோக்கம் உங்க கூட இருக்கவங்க தான். ஒண்ணு உங்களை அவங்க தூண்டி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா அன்புனால அவங்க கூட இருக்கவங்க உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. நீங்க அவங்களுக்காக பணம் செலவு பண்ணியோ அல்லது பணம் கடனா வாங்கியோ லாக் ஆயிருப்பீங்க. இனிமே இந்த புத்தாண்டுக்கு பிறகு, அதாவது வரும் ஏப்ரல் 14 அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு, சித்திரை பிறக்க இருக்கு. இனிமே உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகள் வழியா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். உங்க இளைய சகோதர உறவா இருக்கட்டும், மூத்த சகோதர உறவா இருக்கட்டும், அவங்க அனைவராலுமே உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல சகோதர சகோதரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் அதிகரிக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல என் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருந்தும் நான் தனியா தான் இருக்கேன், அனாதை மாதிரி தான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு உறவு யாரும் இல்லை, நான் தேடுற உறவு என்கிட்ட வந்து சேரணும், எனக்கான ப்ராப்பர் அன்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க எண்ணங்கள் ஈடேறும். பங்காளி வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்க அங்காளி பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்களை கடந்த காலகட்டங்கள்ல கவனிக்காம இருந்த உறவுகள் எல்லாம் கூட மீண்டும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல உண்மையான அன்பு செலுத்துவாங்க. பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணைவாங்க. உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. கடந்த காலகட்டங்கள்ல விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் பயிற்சியாகி இப்போ ஜன்ம குருவா சஞ்சாரம் செய்ய போறார். உங்க ராசிக்கு 7ஆம் பாவகாதிபதி, உங்க ராசிக்கு 10க்குரியவர். இந்த இரண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ஜன்ம ராசியில வந்து சஞ்சாரம் செய்ய போறார். இந்த காலகட்டத்துல காலையில எழுந்த உடனேயே உங்களுடைய குரு யாரோ, நீங்க குருவா நினைக்கிற குருஸ்தானத்துல வச்சு பார்க்கக்கூடிய நபர் யாரோ அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணும். முடிஞ்சா தினமும் காலையில ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்க குருமார்களை சந்திச்சு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களை பெற்ற தாய் தகப்பன் இருவர்கிட்டையுமே ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்கள பணிவா வணங்கி தினமும் காலையில எழுந்ததுமே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்க உங்களை பெற்ற அம்மா அப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கனாலும், அதே மாதிரி குருமார்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கனாலும் ஜன்ம குரு உங்களுக்கு எந்த வகையிலும் பெரிய அளவுல தாக்கத்தையோ பிரச்சனைகளையோ கண்டிப்பா கொடுக்க மாட்டார். உங்க மனசுல நினைக்கும் விஷயங்கள் நிச்சயமா நிறைவேறும். உங்க ஆசைகள் நிறைவேறும். ஆனா எந்த வகையிலையும் ஆணவம் அகம்பாவம் இல்லாம, தான்கிற கர்வம் இல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சில நேரங்கள்ல கொஞ்சம் கர்வமா செயல்பட்டீங்கன்னா உங்க சிந்தனைகளில் செயல்பாடுகளில் உங்களை சற்று மட்டம் தட்டிடுவார். இந்த காலகட்டத்துல உங்க குருமார்களை மதிங்க. தாய் தகப்பன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த காலகட்டத்துல சமீப காலமா இந்த காலில் விழுந்து, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பழக்கமே நிறைய பேர்கிட்ட குறைஞ்சு போச்சு. உங்க குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுங்க. ஏன்னா வயதானவங்க மனசார வாழ்த்துறது நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை நீங்க சொல்லி கொடுக்கும் போது பணிவு குழந்தைகளுக்கு பிற்காலத்துல தானாவே வரும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை மதிச்சு நடக்கணும், அவங்களுக்கு பணிவோட நடந்துக்கணுங்கிறத குழந்தைகளுக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். பெற்ற தாய் தகப்பன் கிட்டையோ, சகோதர சகோதரிகள் கிட்டையோ, வயதானவர்கள் கிட்டையோ நீங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது முற்காலத்துல
நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அத்தனை பாவங்களும் நீங்கும்ங்கிறது உண்மை. ஒரு சிலருக்கு உங்க பேரண்ட்ஸையோ உங்க முன்னோர்களையோ வீட்டுல இருக்க வயதானவர்களையோ பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா தப்பே பண்ணாலும் அவங்க உங்களுக்கு நல்லதே செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்க உங்களை பெத்தவங்க, இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தினவங்க. அதனால அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது இயற்கையாவே கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அம்மா அப்பா இல்லாத நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திங்கட்கிழமை தினங்கள்ல சிவாலயம் சென்று சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க. எனக்கு தாய் தகப்பன் இல்லை, நான் மனசார உங்களை தாய் தகப்பனா ஏத்துக்கிறேன், என் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுங்க அப்படின்னு சிவபெருமானை நம்பி அவர்கிட்ட போய் நீங்க நின்னீங்கன்னா, சிவனே கதின்னு நீங்க நின்னீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த தடங்களும் வராது. சிவபெருமான் எல்லா விதமான நலங்களையும் பலங்களையும் உங்களுக்கு வாரி கொடுப்பார். உங்களை துன்பப்படுத்துறவங்க, உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, உங்களை தோல்வி அடையணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் துவண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு சிவபெருமான் கிட்ட இருக்கு. திங்கட்கிழமை தினங்கள்ல இந்த சிவாலய வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் இருக்கவங்க உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க சிவபெருமான் பார்வதி தாயார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான மகிழ்ச்சி, அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் மனதார நீங்க உணர முடியும். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் பணிவோட, அன்போட, பாசத்தோட உங்க செயல்பாடுகளை செயல்படுத்தி பாருங்க. துணிவோடையும் ஆற்றலோடையும் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க. வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் 20% அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருள் புரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.